அரபியில் உள்ள ஆயத் இல்லைன்னா ஆயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இட்ஸ் அன் அமேசிங் வேர்ட். இது வந்து ரொம்ப வியப்புக்குரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தையோட அந்த மொழிபெயர்ப்பை எந்த மொழியிலையும் நம்மளால் கொண்டு வர முடியாது. எதனால்? ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. குரானில் மட்டுமே இந்த வார்த்தை பல விதங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. மொழியியல் ரீதியாக பார்க்கும்போதும் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் வந்து இருக்குது. இதை 2 விதமாக பார்ப்போம். முதல்ல குர்ஆனில் இந்த ஆயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை வந்து என்னென்ன மாதிரியாக எத்தனை இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஆயாங்கிறது என்ன? குர்ஆனில் ஒரு பகுதி, ஒரு யூனிட்டுங்கிறது வந்து நாம் ஆயா அப்படின்னு சொல்கிறோம். பல்ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன். குர்ஆன் வந்து என்ன? ஆயாத் பையினாத். நீங்கள் தமிழ் குர்ஆனை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆயாத்துன்னு சொல்லிட்டு குர்ஆனில் எந்தெந்த இடத்திலெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் வந்து அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க. நீங்கள் தமிழ் குர்ஆனில் அத்தாட்சிகள் அப்படின்னு மட்டும் தேடி பாருங்களேன். எத்தனை இடத்துல வந்து அல்லாஹ் ஆயாத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் ஆயாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய அத்தாட்சிகளை நிரூபிக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயா. வலி நஜி அலக்க ஆயத்தின் லின்னாஸ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே ஒரு ஆயா. அதே மாதிரி ஃபிரௌனுடைய இறந்த உடலை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதுவும் ஒரு ஆயா. இதுவும் பின்வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நான் அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுகிறான். ஹல்ஃபாக்க ஆயத்தன் வ இன்ன கசீரம் மினன் நாசி அன் ஆயாத்தினா ல ஆஃபிலூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களை பற்றி பேசும்போதும் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி பேசும்போதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதையும் ஒரு ஆயா என்று சொல்லி காட்டுகிறான். அவர்கள் வந்து கெட்ட மனிதர்களாக முன்னாடி இருந்து பின்னாடி திருந்தினாலும் கூட அவர்களிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களையும் வந்து அல்லாஹ் வந்து ஆயாத் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். வரலாறை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ஆயாத் என்று சொல்லி காட்டுகிறான். மக்களை பற்றி பேசும்போதும் ஒரு மரத்தை பற்றி பேசும்போதும் இவை எல்லாவற்றையும் வந்து அல்லாஹ் ஆயாத் என்று குறிப்பிடுகின்றான். அப்போது ஆயாத்துங்கிறது வந்து ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மட்டுமல்ல. குர்ஆனில் பல இடங்களில் பல நிதர்சனமான உண்மைகளை பற்றி பேசும்போது அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஆயா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயாத்துகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா யூசுஃபில் 105வது ஆயத்தில் வக ஐயும் மின் ஆயத்தின் ஃபிஸ் சமாவாத்தி வல்லார். வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள், எத்தனையோ ஆயாக்கள், அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா மோரிலூன். அவற்றை புறக்கணித்தே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். நாம் இதை எல்லாவற்றையும் பார்ப்பதே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய ஆயாக்களை வந்து இந்த உலகம் முழுவதும் வானத்திலும் சரி பூமியிலும் சரி பரப்பி வைத்திருக்கிறான். நாம் அதையெல்லாம் பார்க்குறதே கிடையாது, நாம் அதையெல்லாம் வந்து உணர்வதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் தூங்குறது ஒரு ஆயா, நீங்கள் விழிக்கிறது ஒரு ஆயா, திருமணம் என்பது ஒரு ஆயா. உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த அன்பு கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, இதுவும் ஒரு ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களோட மனைவியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அன்றைக்கு தான் சந்திக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை வந்து அல்லாஹ் விதைக்கிறான் அல்லவா, அதுவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இதுவும் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு ஆயா. மண்ணிலிருந்து மனிதனை படைத்திருப்பது ஒரு ஆயா. அல்லாஹ் மண்ணிலிருந்து மனிதனை படைக்கிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் துராப். மண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்திருப்பதும் ஒரு ஆயா. வஹ்திலாஃபு அல் சினாத்திக்கும் வ அல்வானிக்கும் இன்னஃபி தாலிகல் ஆயாத்தில் லில் ஆலிமீன். நீங்கள் உங்களுடைய மொழிகளால் வேறுபட்டிருப்பதும் நிறங்களால் வேறுபட்டிருப்பதும் வந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதையும் ஒரு ஆயாவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய அத்துணை உடல் பாகங்களையும் குறிப்பிடும்போது கூட அத்தனையும் அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய ஆயா என்றே வந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். வ ஆயத்துன் லஹமுல் அருளுல் மைத். தரிசாக கிடக்கக்கூடிய நிலம் இருக்கு இல்லையா, அதுவும் அல்லாஹுடைய ஆயா. ஒரு மலையை உண்டாக்கி அப்படி தரிசாக கிடக்கக்கூடிய நிலத்தையும் உயிர்ப்பிக்கிறதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில், அல்லாஹுடைய ஆயாவில் ஒன்று. நபிமார்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆயத்துகளுடன் அனுப்பியதாகவே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த நபிமார்களும் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வராமல் வரவே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குர்ஆன் முழுக்க நீங்கள் பார்க்கலாம்.
ஒவ்வொரு நபிமார்களையும் பற்றி பேசும்போதும் அவர்கள் அத்தாட்சியுடன் வந்தார்கள். ஆயாத்துன் முபீன், அதாவது தெளிவான அத்தாட்சிகளுடன் மட்டுமே அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பியிருக்கிறான் இந்த உலகத்துக்கு. அல்லாஹ் கொடுத்த வேதங்கள், அல்லாஹுடைய வேத வழிபாடுகள் எல்லாமே ஆயா. சூரியன் என்பது ஆயா, சந்திரன் என்பது ஆயா, இரவும் பகலும் மாறி மாறி வருவது ஆயா. இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், இந்த அண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களுமே ஆயா. அப்போ எதுதான் ஆயா இல்லை, எதுதான் அத்தாட்சி இல்லை? உண்மையிலேயே நீங்கள் குர்ஆனை சரியான முறையில் விளங்கி படித்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிதர்சனமான உண்மைகளை பற்றியும் அல்லாஹ் பேசும்போது ஆயா அப்படிங்கிற இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறான். நாம் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய, நாம் நம்முடைய அனுபவத்தால் உணரக்கூடிய, வரலாறுகளிலிருந்து படிக்கக்கூடிய அனைத்துமே ஆயா. அடுத்த முறை நீங்கள் குர்ஆனை படிக்கும்போது ஆயா, அத்தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனத்தோடு படிங்க. இது குர்ஆனை நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய கண்ணோட்டத்தையே வேறு விதமாக மாற்றி அமைக்கும். அதுவரை நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்ததற்கும் இந்த குர்ஆனுடைய அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கும் வித்தியாசம் தெரியும். அல்லாஹ் காற்றை பற்றி பேசும்போது வத்தாரியாத்தி தருவா, காற்று அடிக்கும்போது, அப்போது நீங்கள் வெளியில் போகிறீங்க, அந்த காற்றை நீங்கள் ரசிக்கும்போது இந்த ஆயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துவீங்க, வத்தாரியாத்தி தருவா. உண்மையிலேயே நீங்கள் குர்ஆனுக்கான தஃப்சீர்களில், குர்ஆனுடைய விளக்க உரையில் படிக்கிறதுனா தஃப்சீர் கிடையாது. நீங்களாக உணர்றீங்களே அல்லாஹுடைய அந்த ஆயத்தை, உங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக உணர்றீங்களே, இதைவிட தெளிவான தஃப்சீர் அந்த ஆயத்துக்கு யாரும் கொடுக்க முடியாது. இதைவிட தெளிவான விளக்க உரை அந்த ஆயத்துக்கு கிடையாது. குர்ஆனுடைய விளக்கம் என்பது ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து படிக்கிறது கிடையாது. உங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த பூமியை பார்க்குறீங்க, வறண்டு போன அந்த பூமியை பார்க்குறீங்க, அது உயிர் பெற்று எழுகிறதையும் பார்க்குறீங்க. ஒரு மலைக்கு பிறகு மலையை பார்க்குறீங்க, சூரியனை பார்க்குறீங்க. அதுதான் நீங்கள் அந்த ஆயாத்தில் இருந்து பெற வேண்டிய பாடம். வமின் ஆயாத்தில் ஜவாரிஃபில் பஹ்ரி கல் அலாமி, மலைகளைப் போல கடலில் செல்பவையும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். அடுத்த முறை பீச்சுக்கு போகிறீங்க, போயிட்டு அங்கே ஒரு கப்பல் போகிறத பார்க்குறீங்க. அப்போது இந்த வசனம் உங்களுடைய நினைவுக்கு வரும். இதனுடைய விளக்க உரை நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தில் போய் படிக்க தேவையில்லை, அதை நீங்களே உணர முடியும். இதுதான் ஆயா. இப்போ புரியுதா எவ்வளவு கஷ்டம் இந்த ஆயத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வேறு மொழியில் மொழிபெயர்க்கிறது என்பது? அல்லாஹுடைய இந்த வேதத்திலும் குர்ஆனிலும் ஆயத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. அதே மாதிரி அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களிலும், அனைத்து நிதர்சனமான உண்மைகளிலும் ஆயத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இந்த ஆயா என்பது. இந்த ஆயாவுடைய மொழியியல் ரீதியான விளக்கங்களை இனி வரக்கூடிய அந்த பதிவுகளில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.